Hello guys, this is VR Boys. இன்னைக்கு வந்து நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா எம்ஐ ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். போஸ்ட் ஆக்ஷன் அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் அதர்ஷன் ப்ரோ வந்திருக்கோம். அஜய் வந்து கொஞ்சம் பிஸி அவரு, அதனால ராகவும் கொஞ்சம் வர முடியல இந்த வீடியோவில். ஸோ நாங்கள் 2 பேர் தான் இந்த வீடியோவில் வந்திருக்கோம். ஓகே, முதல்ல எம்ஐ ஸ்குவாடை பற்றி பார்த்துலாம் ப்ரோ. பார்த்துலாம் ப்ரோ. ஓகே, எம்ஐ ஸ்குவாடை அப்படி நான் படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஷின் இருக்கு, அதுக்கப்புறமா நான் ஸ்குவாட் உங்களுக்கு காட்டுறேன். எம்ஐ வந்து ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு இதெல்லாம் பண்ணாங்க, அதை பத்தி சொல்லிடுங்க அப்படியே. அவங்க ட்ரேட்ல ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க, சர்ஃபன் ரோதர்ஃபோர்ட எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்சஸ் கம்மியா இருக்கிறதுனால அலேக்கா வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் அந்தாண்ட கொடுத்துட்டு அங்கிருந்து சர்துல் தாக்கூர் வாங்குறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். அந்த மாதிரி ஒரு 2 கோர்ஸ் பேஸ் அந்த பிரைஸ்ல கிடைக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா பட்டுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால ஏன்னா அர்ஜுன் டெண்டுல்கருக்குமே அங்கே இடம் இல்லை, அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு லெஃப்ட் ஆம் சீமரான் பார்த்தா அங்கே ஆல்ரெடி வந்து அஸ்வினி குமார் இருக்காரு. அந்த காரணத்தினால அவங்க ஓகே நமக்கு டூ மச் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேண்டாம், ஒரு தீபக் சக்கருக்கு ஒரு பேக்கப்பா போகலாம் அப்படிங்கிற காரணத்தினால சர்துல் தாக்கூர் அந்த சர்துல் தாக்கூரை போய் வாங்கியிருக்காங்க. சர்ஃபன் ரோதர்ஃபோர்டு அது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நான் என்னால இன்னுமே வந்து ஜிடி மேல எனக்கு இன்னுமே கொஞ்சம் கோவமா தான் இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் விடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ரொம்ப 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 நல்லா பண்ணிட்டு இருக்காரு சர்ஃபன் ரோதர்ஃபோர்டு. மேலுமே இங்க எம்ஐ டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அவர் வந்ததுல. இன்னொன்னு ஆக்ஷன் டேபிள்ல நான் நினைக்காத சில நல்ல நல்ல பைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த கம்மி பட்ஜெட்ல என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்ட்டு. ஆனா நம்ம நினைச்சது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணா இருந்துச்சு. ஒரே ஒரு மிஸ் என்னன்னா, அவங்க வந்து டூ மச் ஆஃப் ஆக்ஷன் டேபிள்ல நிறைய பேர் வந்து உட்கார்ல. பொலாட் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ரெகுலரா இருப்பாரு, அவர் பேர் வந்து ஒரு அம்பானியோட சன், ஒரு பேர் என்ன வரும், ஆகாஷ் அம்பானி. நீதா அம்பானி வரல, ஆகாஷ் அம்பானி வந்திருந்தாரு. ஸோ ஓகே, அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் இவங்க தான் அப்படின்ட்டு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, எக்ஸ்பென்சிவா போன கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், பிரசாந்த் வீரா இருக்கட்டும், கேமரன் கிரீனா இருக்கட்டும், இந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாமே ஆரம்பத்துல பிட்டு போட்டு பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது இவங்க தான். போட்டுட்டு சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. இதுல அவங்க என்கரேஜ் வேற பண்றாங்க, எங்களுக்கு இல்ல கேகே வர பார்த்தும் சிஎஸ்கே பார்த்தும் நீங்க எடுத்துக்கோங்க தூக்குங்க பேட்ல தூக்குங்க அப்படின்ட்டு என்கரேஜ் வேற பண்றாங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. சும்மா அவங்க கிட்ட இருந்த அமௌண்ட்ல ஃபன்னும் பண்ணாங்க, அட் டைம்ல அவங்களுக்கு வேற தேவைப்படுற பிளேயரை அப்படியே அலைக்கா தூக்கியும் போட்டாங்க. அதை பத்தி என்னங்கிறத நம்ம ஸ்பாட்ல பேசுவோம். ட்ரேட்லாம் வந்து கொஞ்சம் எப்படி விட்டாங்கன்னு தெரியல அதர் டீம்ஸ்லாம், அதுதான் எனக்கும் புரியல. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்களும் நல்ல ட்ரேட் பண்ணிட்டாங்க சொன்னீங்க, எப்படி ஜிடி விட்டாங்கன்னு தெரியல. நான் அவரோட இன்னிங்ஸ் ஒன்று பார்த்தேன் SA20ல லைவா, அந்த பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்ட் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், அந்த ஜோஹானஸ்பர்க்ல அந்த மேட்ச் 4 விக்கெட்ஸ் எவ்வளோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பவர் பிளேலே. ஆல்மோஸ்ட் அங்கே கதை காலின்னு நினைச்சேன். ஆனா அங்கிருந்து அவர் ஒரு இன்னிங்ஸ் ஒரு ஆடினாரு, அது வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த இன்னிங்ஸ். சர்ஃபன் ரோதர்ஃபோர்ட் ஹோப்ஃபுல்லி எம்ஐக்கும் அந்த மாதிரி ஒரு சீசன் அமையும்னு நினைக்கிறேன். இந்த சீசன் பார்க்கலாம், அவர் நம்பர் 5ல ஆட போறாரு இந்த வாட்டி, எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம எம்ஐயோட ஸ்குவாடை பார்த்துலாம். ஓகே, எம்ஐயோட ஸ்குவாடை நான் அப்படியே படிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்லா கசன்ஃபர், அஸ்வினி குமார், அதர்வா அனுல்கர், கார்பின் பாஷ், டேனிஷ் மல்வேர், தீபக் சார், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, மயாங்க் மார்க்கண்டே அவரை ட்ரேட் பண்ணியிருக்காங்க, மயங்க் ராவத், மிச்சல் சாந்த்னர், முகமது இஷார், நவந்திர், குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, ராஜ்பாவா, ராபின் மின்ஸ், ரோஹித் சர்மா, ரிக்கல்டன், ஷர்துல் தாக்கூர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அவரையும். ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் அவரே ட்ரேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ட்ரேடு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் வில் ஜாக்ஸ். இதுதான் இவங்க ஸ்குவாடு. இதுல எப்படி இருக்கு போஸ்ட் ஆக்ஷனுக்கு அப்புறம்? அந்த குவிண்டன் டிகாக்கோட அந்த பைய பாத்தீங்கன்னா என்னமோ எம்ஐ டீம் தான் அவங்கள வந்து அவர் வந்து பேஸ் பிரைஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு. எம்ஐ டீம் தான் பேஸ் பிரைஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு அப்படியே அந்த குவிண்டன் டிகாக்கோட பையா இருக்கட்டும், அந்த மயங்க் மார்க்கெட்டோட ட்ரேடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் வந்ததா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது 2019 அவங்க வந்து கப் வின்னிங் சைட்ல இருந்த டீம் மாதிரியே இருக்குது. என்ன ஒரு சில மிஸ்ஸஸ் தான், அங்க கொர்னால் பாண்டியா இல்ல, அந்த மாதிரி மிஸ்ஸஸ் தான். மற்றபடி எம்ஐ 2019 எம்ஐ டீமோட அந்த லெகசி அப்படி கொண்டு வர மாதிரி இருக்கு. பொலாட் அங்க ஒரு பேட்டிங் கோச்சா இருக்காரு, ஒரு கொர்னால் பாண்டியா இன்னொரு டீம் விளையாடிட்டு இருக்கு. இந்த 2 ஒரு மேஜர் மிஸ் தான் தவிர மற்றபடி எல்லா இதுவுமே வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சாங்க. சோ அதை எதிர்பார்த்து தான் கரெக்டா அந்த லெகசி நம்ம எடுத்துட்டு வரலான்ட்டு சூப்பரா அவங்க வந்து டீம் அப்படியே பில்ட் பண்றாங்க. ஏன்னா கடந்த ஒரு 4-5 வருஷமா அவங்க வந்து என்னதான் டீம் பில்ட் பண்ணாலும் அவங்களால வந்து கப் அடிக்க முடியல, ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. லாஸ்ட் இயருமே குவாலிஃபை ஆகி உள்ள போறாங்க, வெளியில வந்துட்டாங்க.
அப்படி இருக்க போற பட்சத்துல ஓகே எங்க மிஸ்டேக் பண்றாங்க, நம்ம ஒரு வாட்டி கூட மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருந்த கடப்பார டீம் ஒரு வாட்டி ஃபார்ம் பண்ணி பார்க்கலாங்கிற அந்த கான்செப்ட்ல போய் டிகாக்க வந்து எனக்கு தெரிஞ்சு 1 கோடிக்கு அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. டேபிள் அண்டர்ல ஏதாவது காசு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வாங்க உங்களை நாங்க கவனிச்சுக்கிறோம், நீங்க பேஸ் பிரைஸ், ஏன்னா அவங்க கிட்ட பட்ஜெட் இல்ல, 2 பாயிண்ட் சம்திங் கோர்ஸ் தான் ஆக்சன்ல போய் உட்காந்தாங்க. அந்த காசுல வந்து அவங்க குன்னட்டுக்கே ஒரு 2 கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா 2 கோர்ஸ் அவருக்கே செலவு பண்ற மாதிரி வந்திருக்கும். சோ அதனால தான் 1 கோர்ஸ் நீங்க போடுங்க, நீங்க உங்களோட தேவை பெருசா மத்த டீமுக்கு இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு கரெக்டா எடுத்து போட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு மூவா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி தோணுது இல்ல, அவர் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் வாபஸ் வாங்கிட்டு வந்ததுல இருந்தே இன்டர்நேஷனல் மேட்சஸா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காக எஸ்ஐடி ஆடிட்டு இருக்காரு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு. அங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம். சோ நல்ல ஒரு அந்த அவரு எதுக்கு ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளியில வந்தாருன்னா, அவர் வந்து லீக் மேட்சஸ் விளையாட போறான்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அங்க போய் ஃபார்ம் அங்கங்க எங்கேயுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஐபிஎல்லுமே லாஸ்ட் இயர் எல்எஸ்டி கிட்ட ஃபிளாப்ல போயிட்டு இருந்தாரு, கொல்கத்தா விளையாடி எங்கேயுமே ஃபிளாப் ஆனாரு. சோ எங்கேயுமே ஒரு சூட் ஆகல. இப்பதான் அவர் ரிட்டையர்மெண்ட் வாபஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெகுலரா கிரிக்கெட் ஆடுறாரா. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல சூப்பரா இப்ப வந்து நல்ல டீம்ஸ் கூட எல்லாம் எஸ்ஐடி நோட்டிலையும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் நிக்கோலஸ் பூரான் அவசரப்பட்டோட எனக்கு தோணுது. அவருமே வந்து ரிட்டையர்மெண்ட் வாபஸ் வாங்கிட்டு உள்ளாடி வந்துறாரு. ஏன்னா அவரோட பீக் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு நிக்கோலஸ் பூரான். சோ அதை நான் இங்க சொல்லிக்கிற விரும்புறேன். மத்தபடி ஓகே, டிகா கூட ஒரு பை சூப்பர் பை. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. டென்னிஸ் மல்வர், அதர்வான் குலரா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு குட் பேக்கப்ஸா இருப்பாங்க. அதர்வான் குலரா லோக்கல் பாய், மும்பை பாய் வேற. ஆல்ரெடி மும்பைக்காக தான் ரஞ்சி, ஸ்மாட், விஜய் ஹசாரே எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர் வேற அவரு. சோ ஒரு குவாலிஃபயர் மேட்ச்ல ஏதோ ஸ்மாட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நான் லைவ்ல பாத்துட்டு இருந்தேன் அதர்வான் குலரா. சோ அந்த எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா தான் எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. நான் லைவ்ல அன்னைக்கு லைவ் போட்டாங்க குவாலிஃபயர் ஏதோ மேட்சஸ். நான் பாத்துட்டு இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ரகு சர்மா ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் அவரு. எனக்கு தெரிஞ்சு மயங்க் மார்க்கண்டேக்கு ஒரு டீம்ல மயங்க் மார்க்கண்டே எல்லா மேட்சஸ் ஆடினா அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாவே ரகு சர்மா விளையாடி கொண்டு வந்துடலாம். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு பஞ்சாபுக்காக. அவர் பஞ்சாபுக்காக தான் ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு டேனிஸ் மல்வேரா, அவர் வந்து விதர்பாக ஆடிட்டு இருக்காரு. இன்னுமே வந்து அவர் வந்து அந்த ஒரு பைமே பண்ணிருக்காங்க பேஸ் பிரைஸ்ல. அவர் இன்னும் T20s கிராக் பண்ணல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. ரஞ்சியுமே ஒரு சில மேட்சஸ் தான் ஆடினார். இன்னும் ஷார்ட்டர் ஃபார்மட்ஸ் ஒரு ஸ்மாட்டா இருக்கட்டும், விஜய் ஹசரியா இருக்கட்டும், இன்னும் அதுக்குள்ள அடி வரல. இருந்தாலுமே ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவரை பிடிச்சு போட்டிருக்காங்க. மேபி அவர்கிட்ட ஏதாச்சும் பாத்துருக்கேன், அவர்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குன்ட்டு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆப்வியஸ்லி ஒரு ரோஹித் சர்மாக்கு ஒரு பேக்கப் ஆவோ, இல்ல வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனா டக்குனு நம்ம பேக்கப் சுத்தமா இல்ல, யாரை எடுக்க போறாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போகலாம்னு எனக்கு தோணுச்சு. அந்த வகையில தான் டெனிஸ் மல்வேராவை எடுத்து போட்டிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்குவாடும் நல்லா சூப்பரா தான் எடுத்திருக்காங்க. எனக்கு ஸ்டில் என்ன எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, வில் ஜாக்ஸுக்கு இங்க இடம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு பிளேயர் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணும்போது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பிரியாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வில் ஜாக்ஸுக்கு இந்த டீம்ல இடம் இல்ல. அவர் வந்து ஃபினிஷரும் கிடையாது. ஃபினிஷருக்கு சர்ஃபின் ருதர்ஃபோர்ட் வந்துட்டாரு. கிங்டன்க்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். கிங்டன்க்கு பேக்கப்பா வந்து ரியான் ரிகால்டன் இருக்காரு. ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் ஆட போறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வில் ஜாக்ஸுக்கு எங்கேயுமே இடம் இல்ல. எங்க ஆட வைப்பீங்க? நீங்க அவரை விட்டுருந்தீங்கன்னா கூட அந்த காசு வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மத்த பிளேயர்ஸ்க்கு பேக்கப் எடுத்து போட்டு டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணும்போது இன்னும் டீப்பா அவரோட இம்பாக்ட் எப்படி இந்த டீமை வந்து பாதிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, எனக்கு இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன். நிக்கோலஸ் பூரன் இப்ப எல்லா எம்ஐ பிரான்சைசிக்கும் ஆடுறாரு. கூடிய சீக்கிரத்துல அவரையும் எல்எஸ்ஜில இருந்து ஒரு ட்ரேடு பார்ப்போமா நம்ம? ஏன்னா எம்ஐ கேப்டவுனுக்கு ஆடுறாரு, எம்எல்சில வந்து எம்ஐ நியூயார்க் ஆடுறாரு, SA20ல பாத்தீங்கன்னாலும் ஆடுறாரு, எல்லா லீக்லயும் ஆடுற எம்ஐ எமிரேட்ஸ் அந்த ILT20 அதுலயும் ஆடுறாரு. ஐபிஎல்ல மட்டும் தான் வேற டீம் ஆக்சுவலி. அதுலயும் எடுத்துட்டு வந்துருவாங்களா? அது எனக்கு டவுட் இருக்கு. அது என்ன நினைக்கிறீங்க? அவர் எடுத்துட்டு வருவாங்களா எம்ஐ? அப்படி பார்த்தா நிறைய பிளேயர்ஸ் எடுத்துட்டு வரலாம். ரஷீத் கானுமே மத்த எல்லா ஐபிஎல் தவிர மத்த எல்லா பிரான்ச்சைஸிலுமே அதர் பிரான்ச்சைஸிக்காக இதுதான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதர் லீக்ஸ்ல எம்ஐயோட ஃபேமிலிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா ரஷீத் கானுமே ஜிடில இருந்து ட்ரை பண்ணிருக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு அதோட நீட் இல்ல. ஏன்னா அங்க ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. அவரோட சேலரியே கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய இருக்கு. அவரு எவ்வளவு கொடுக்குறாரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எல்எஸ்டில எவ்வளவு வாங்குறாரு, அதுவே ரொம்ப நல்ல சேலரி தான். அப்படி இருக்கிற பட்சத்துல போகிறதுக்கு சான்சஸ் இல்ல நிக்கோலஸ் பூரான். அங்க ஆல்ரெடி மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது எம்ஐ கிட்ட. கீழே டவுன் தியேட்டர்ல ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ரூதர்ஃபோர்ட் வேற வந்தாச்சு. எடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த கான்செப்ட் பார்த்தா நிறைய பிளேயர்ஸ் அவங்களோட மொத்தமாவே ஒரு சம்பளத்துக்காகவே அவங்களோட எல்லா பிரான்ச்சைசிக்கும் ஆடலாமே. அதுல பியூட்டியே இருக்காது. அவங்க ஒரே பிரான்ச்சைசிக்கு ஆடினா அந்த பியூட்டி இருக்காது. போர் அடிச்சு போயிடும் ஒரே பிரான்ச்சைசில ஆடி. டோனோவன் பரேரா ஜேஎஸ்கே ஆடுறாரு, டிஎஸ்கே ஆடிக்கிட்டு இருக்காரு, சிஎஸ்கே ஆடல. இப்போ வந்து அங்க உட்காந்துட்டு இருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ட்ரெயில ஒரு கோடி இவங்க வாங்கி போட்டுருக்கலாம்ல. முடியாது. அது வந்து அந்த டீமுக்கு நீட்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர இன்னொன்னு பண்ண மாட்டாங்க. நிறைய இருக்கு. டீமுக்கு நீட்ஃபுல்லா இருக்கணும், பிளேயருக்கு முதல்ல ஓகே சொல்லணும். ஒரே பிரான்ச்சைசிக்கு ஆடிக்கிட்டு இருந்தா பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் போர் அடிச்சு போயிடும். ஒருத்தங்கள்கிட்டே நம்ம வேலை பார்க்குற மாதிரி ஆயிரும். சோ நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில வருஷத்துல நமக்கு போர் அடிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் அவங்களுக்குமே. சோ அந்த கான்செப்ட் பார்க்கும்போது அந்த சான்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, 1% தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த வாட்டியும் நாங்க 2 ஆப்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ஸ்குவாடு 1 நான் இப்ப ஷோ பண்றோம். அந்த ஸ்குவாட் வச்சு நம்ம இது ஓகேவான்னு பார்க்கலாம். இந்த ஸ்குவாடை நான் இப்ப ஷேர் பண்றேன்.
ஓகே. இந்த ஸ்குவாட் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பார்த்தீங்கன்னா, அப்படி நான் ஸ்குவாட் இது படிச்சிருக்கேன். ஜஸ்ட் ரோஹித் சர்மா ஓப்பன்ஸ் வித் குவிண்டன் டிகாக், திலக் வர்மா அட் 3, சூரியகுமார் அட் 4, நம்பர் 5 ஹார்திக் பாண்டியா, ஷெரிஃபைன் ருத்தர்ஃபோர்ட் அட் நம்பர் 6, நம்பர் 7 மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 8 தீபக் சஹர், நம்பர் 9 ட்ரெண்ட் போல்ட், நம்பர் 10 பும்ரா, நம்பர் 11 மயங்க் மார்க்கண்டே, 12th மேனா பார்த்தீங்கன்னா நமன்தீர். இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இந்த ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா வந்து ஒரு 15 பால் ஆடி இருந்தா அவர் எந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்கோர் எடுத்துட்டு போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து 15 பால் மட்டும் ஆட விடக்கூடாது. அதுக்கு மேல ஆடிட்டாருன்னா முடிஞ்சிடுச்சு, மேட்ச் எங்கேயும் எடுத்துட்டு போயிருவாரு. ஒரு 200ங்கிறது வந்து அசால்ட்டான ஒரு ஸ்கோரா மாத்திடுவார் அவரு. ரிக்கல்டனே வருது ஏன்னா பழக்க தோஷம். குவிண்டன் டிகாக் வந்திருக்காரு. அவர் வந்து அந்த ஒரு இதான் சொன்ன 2019 லெகசி அப்படியே இந்த டீம்ல தெரியுது. ஒரு மேபி ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் தான், மற்றபடி எல்லாமே வந்து 2019 லெகசி காமிக்குது அப்படியே. டிகாக்குமே ரொம்ப நல்லா பண்றாரு. அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேங்கடே பிச்ல ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே வேங்கடே பிச்ல வந்து செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் நம்ம நல்லா வின் பண்ணுவாங்க, ஹை சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து மாறிடுச்சு அதெல்லாம். ஒரு டீம் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஃபீல்டிங் எஃபர்ட் கொடுத்து பண்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த டீம் வந்து வின் ஆகும். கேட்ச் மிஸ் பண்ண அந்த டீம் அந்த மேட்சே அவங்க போயிருவாங்க. கேட்ச் தான் மேட்சே தீர்மானிக்குது. அந்த பட்சத்தில் நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கிற கான்செப்டே தூக்கி போட்டுறணும் சில டீம்ஸ் எல்லாமே. ஏன்னா இந்த டீம் கிட்ட எல்லாமே இருக்குது. ஒரு டிஃபெண்டிங் ஸ்கோர் கொடுத்தாலுமே அவங்க டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றதுக்கான பவுலிங் யூனிட்டுமே இவங்க கிட்ட இருக்குது. பாருங்க, பும்ரா இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, இப்போ மயங்க் மார்க்கெட்டையும் வந்துட்டாரு. மிச்சில் சாண்டர் லோ எக்கனாமிக்ல போடக்கூடிய ஒன் ஆஃப் தி பவுலர் மிச்சில் சாண்டர் 7-6-1-5 மெயின்டைன் பண்ணுவார் அவரோட எக்கனாமியை. சோ தீபக் சகர் மட்டும் அவரோட பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க பால் ஸ்விங் நிப்பாட்டினார்னா அவங்க அவர் கையில பால் நீங்க கொடுக்க கூடாது. வேற எந்த வேரியேஷனுமே அவர்கிட்ட இருக்காது. சோ நடுவில் குத்தி குத்தி போடுவார் பால, அது எங்கெங்கயோ அடிச்சு விட்டுருவாங்க. அதனால ஸ்விங் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தூரத்துக்கு வாங்கி முடிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு முடிச்சிடணும். அவரோட கோட்டாவை வேணா வந்து ஹார்திக் பாண்டியா முடிச்சு விட்டுறோம் ஃபுல் கோட்டாவை போட்டு. சோ திலக் வர்மா அவர் இன்ஜுரியில இருக்காரு. வேர்ல்டு கப்புமே ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. நான் ரீசெண்டா ஒரு 2 days பேக் ஒரு ஆர்டிகல் படிக்கும்போது அவர் இன்ஜுரியில இருந்து நல்லா இதாகிட்டு தான் வராரு, ரிகவர் ஆயிட்டு வராரு. நியூசிலாந்து T20 சீரிஸ்ல மட்டும் தான் அவர் செலக்ட் ஆக மாட்டாரு. T20 வேர்ல்டு கப்ல வந்து அவர் செலக்ட் ஆவாருன்னு தான் சொல்றாங்க. இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது அதோட அப்டேட்ஸ் என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். திலக் வர்மா ஸ்டில் இங்க ஒரு கொஸ்டின் மார்க் தான். திலக் வர்மா இல்லைன்னா சமதர் புதுசா எடுத்து போட்ட பிளேயர்ஸ் யாராச்சும் ஒரு ஆள வருவாங்க. மயங்க் ராவட் எல்லாம் இருக்காரு, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து போடலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த பிளேஸ்ல. சூரியகுமார் யாதவ் ஓகே, அவரோட ஃபார்ம் தான் கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்குது. ரீசெண்ட் அவரோட ட்ராக் இந்த T20 இந்த ஸ்டாட் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் அவரோட. அந்த அளவுக்கு இருக்கு அவரோட ஃபார்ம். சோ அது என்னன்னு அவர் தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் தான் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வரணும். அவர் கேப்டனா மட்டும் இல்லைன்னா T20 டீம்ல இருந்து அவர் நேரத்துக்கு வெளில விட்டுருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரீசெண்டா 2-3 சீரீஸ்ல சொதப்பிட்டு தான் இருக்காரு அவரு. மத்தபடி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் அவரு சூரியகுமார் யாதவ். அந்த டேஞ்சரஸ் பிளேயரை நம்ம பார்த்தாகணும் இந்த IPL 2026ல. ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸ்லி நோ மேன் பிரையர், நம்ம அவரை பத்தி பேச வேண்டிய தேவையே இல்லை. அவர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார் நமக்கு தெரிஞ்சுதான் தெரியும். செஃப்ரைன் ரூதர்ஃபோர்ட் பத்தி நான் இங்க ஒண்ணு சொல்லி ஆகணும். நம்ம எல்லாருமே சுரேஷ் ரெய்னாவை தான் வந்து ஒரு இன்சைட் அவுட் ஷாட் அவர்கிட்ட பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். செர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட் கிட்ட அதை விட பயங்கரமா ஒரு இன்சைட் ஷாட் அவுட் ஷாட் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் அந்த அந்த டேனிங்லேயே ஒரு அடிச்சு வெளில தள்ளுறாரு இன்சைட் அவுட் ஷாட். இப்படி பால் வருதுன்னா இப்படி பால் பிச் ஆகுதுன்னு வைங்களேன், அந்த பிச்சுக்கு அந்த டேனிங் எங்கேன்ஸ்டாவே தூக்கி விடுறாரு பால, அதுவும் 6 போயிருது. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு அவர்கிட்ட. பேங்கட பிச் வேற அவருக்கு சூப்பரா சூட் ஆகும். ஆக்சுவலி அகமதாபாதுமே அவருக்கு சூப்பரா சூட் ஆகிற பிச் தான். எது விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஃப்ரீ ஃப்ளோர் ஆஃப் தி பேட். சென்னை மாதிரி தின்னு வரக்கூடிய பிச்சஸ்ல தான் ஸ்ட்ரகிள் ஆகுவாரே தவிர ஃப்ரீ ஃப்ளோர் ஆஃப் தி பேட் நீங்க எந்த அளவுக்கு வேகமா போடுறீங்களோ அந்த அளவுக்கு தூரமா அடிப்பார் அவர். டிகாக்குமே அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான், ரூதர்ஃபோர்டும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். கொஞ்சம் நின்று வரக்கூடிய பிச்சஸ்ல தான் டிகாக்கும் ரூதர்ஃபோர்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மற்றபடி ஓகே தான். மிச்சில் சாண்டர் அஸ் ஒரு பேட்டரா தான் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பவுலர் ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா பண்றாரு. மிச்சில் சாண்டர் அஸ் பேட்டரா இப்போ சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. நியூசிலாந்தோட T20 கேப்டனா வர மாறிட்டாரு. சோ இந்த டீம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்க கேப்டன்ஸ் இருக்கு. ரோஹித் சர்மா இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, மிச்சில் சாண்டர் இருக்காரு. எக்கச்சக்க கேப்டன்ஸ் இருக்காங்க. கப் இன்னிங் சைடு மாதிரி தான் தெரியுது. இந்த டீமோட போறாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா தான் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி உள்ளாடி வைக்கிற மாதிரி இருக்குது. தீபக் சகருமையாக இருக்கட்டும், ஓகே தீபக் சகருக்கு வந்து சப்துல் தாக்கூர் இருக்காரு, ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு யார் இருக்கா ஒரு ஒரு பேக்கப்பா, ஒரு இன்ஜுரி ஆயினா? பும்ராக்கு யார் பேக்கப்பா இருக்கா? பும்ராக்கு பேக்கப்போ தீபக் சகர் பேக்கப்போ ரெண்டு பேருமே வந்து அவர் தான், சதுல் தாக்கர் தான் இருக்க போறாங்க. ஓகே அட் டைம்ல ரெண்டு பேருமே இன்ஜுரி ஆயிட்டாருன்னா யார் பண்ண போறாங்க, விளையாட போறாங்க? அந்த கேள்விகள் எல்லாமே இங்க இருக்குது. சோ இது லுக் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த டீம். இன்னும் ஓகே, இன்னும் நமக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா யார் வரப்போறா? ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம பார்த்து தாங்கணும். மற்றபடி இந்த டீம்ல வந்து எல்லாருமே இருக்குது. ஒரு 7 பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்கு. நம்பர் 7 நம்பர் 8 வரைக்கும் ஓகே. இந்த டீம் வந்து நான் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதோட கருத்து என்னங்கிறத நீங்க சொல்லிருங்க ப்ரோ. அதான் இந்த டீம்ல வந்து இந்த பிளேயருக்கு பதில் இன்னொரு பிளேயரை ஸ்வாப் பண்ணனா யார் சொல்லுவீங்க? இந்த டீம்ல வந்து இன்னொரு பிளேயர் ஸ்வாப் பண்றதுக்கா? இப்போ
ஹர்திக் பாண்டியா ஓகே, அவர் வந்து ஏதோ இன்ஜுரி, அவர் ரொம்பவே இன்ஜுரி ப்ரோன், அப்பப்போ இன்ஜுரி ஆகுறாரு அப்படிங்கிற காரணத்துல ஹர்திக் பாண்டியா ஆடலன்னா நான் வந்து ராஜ் பாபாவை உள்ளாடி கொண்டு வருவேன். மற்றபடி மிச்சில் சாண்டர் ஆடலன்னா நான் வந்து அஜிலா கசன்பர் ஆஸ் நாட் ஏ ஆல்ரவுண்டர், அவர் ஒரு பவுலர் தான். அல்லா கசன்பர் உள்ள கொண்டு வந்துட்டு ஒரு ஒரு பவுலரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இந்த சம்மதர் ஒரு பிளேயரை கொண்டு வர பார்ப்பேன். அது என்ன எப்படி சொல்றது, அல்லா கசன்பர் இந்த டீம்ல நான் கொண்டு வரவே மாட்டேன், ஏன்னா பேட்டிங் அடி வாங்கிடும். அதன் காரணத்தினால எனக்கு இந்த டீம்ல சேஞ்சஸ் பண்றதுக்குன்னு பெருசா யாருமே ஸ்வாப் பண்றது முடியல, ஏன்னா எல்லாமே வெளியில இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ரிக்கல்டன் இருக்காரு டிகாக்கோட ஒரு பேக்கப் தான், அவரை கொண்டு வரலாம். ஆனா ரிக்கல்டனோட ஃபார்ம் இப்போ சரியா இல்ல. அதன் காரணத்தால நான் அவருமே இங்க ஸ்வாப் பண்ண விரும்பல. ஏன்னா ஸ்வாப் பண்றதுக்கு அங்க ஆளுங்க இல்ல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம சொல்லிடலாம். இனிமே இப்ப வரக்கூடியவங்க எல்லாருமே புதுசா வரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். அவங்க என்ன மாதிரி அந்த ரோல பிளே பண்ண போறாங்கன்னு எனக்கு இன்னும் ஸ்டில் தெரியல. நான் வந்து இன்னும் 1, 2 ஏன்னா இப்போ ஸ்மாட், ரஞ்சி இதெல்லாமே வந்து எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறது இல்ல. அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி ஆடுறாங்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியறது இல்ல ஒருத்தரோட. சோ ஒரு சீசன் ஆனா தான் அவங்களோட பேக்கப்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இதன் காரணம் யாரு? வில் ஜாக்ஸ் தான். அந்த வில் ஜாக்ஸ் மட்டும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏன் வந்து ஒரு வெங்கடேஷ் ஐயர் கூட பிடிச்சு போட்டுருக்கலாம் இவங்க. ஒரு ஜாக் ஆஃப் டஃபி எடுத்து போட்டுருக்கலாம் அந்த மாதிரி பிரைஸுக்கு. ஸோ யாருமே இங்க என்னால ஸ்வாப் பண்றது, ஒரு சில ஸ்வாப்பிங்னா நான் யாரை சொல்லுவேன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ராஜ் பாபா பண்றாரு. ஒரு பொட்டன்சியலான ஒரு பிளேயர் அவரு. ஹர்திக் பாண்டியா கண்ண மூடிட்டு அவர் அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளேயர். மத்தபடி நான் வந்து தீபக் சக்கருக்கு வந்து ஒரு சர்துல் தாக்கர் சொல்றேன். ஆபீஸ்ல சொல்லிட்டு நான் அப்பவே வேற எந்த சேஞ்சஸுமே நான் இங்க பண்ண விரும்பல. ஓகே. மொத்தத்துல எம்ஐக்கு வந்து இந்த ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் இன்ஜுரிஸ் வந்ததான் பிரச்சனைன்னு சொல்றீங்க நீங்க. அதுவும் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த டீம் பாத்தீங்கன்னா நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் வருது. இம்பாக்ட் பிளேயர் நமன்தீர் வச்சா ஸோ பயங்கரமான பேட்டிங் அண்ட் பயங்கரமான போலிங் இருக்கு. பட் போல்ட் அண்ட் பும்ரா அந்த பிரீமியர் போலர்ஸ்க்கு தான் ஒரு பேக்கப் இல்லாத வரியா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்கு. பேட்டர்ஸ் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது வில் ஜாக்ஸ் வேற வச்சு. பட் அந்த பவுலர்ஸ்க்கு தான் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பவுலர்ஸ் பிளஸ் ஹர்திக் பாண்டியா இந்த 3 பேருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்குவாடு பாத்துருவோம். அது எப்படி இருக்குன்னு நான் இப்ப அந்த ஸ்குவாடை நான் காட்டுறேன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்குவாடு பாத்தீங்கன்னா இதான். இந்த ஸ்குவாட் அப்படியே படிச்சிடறேன். இது சிமிலர் தான். இதுல வந்து ஒரு 2 சேஞ்ச் தான் இருக்கும். இந்த ஸ்குவாட்ல மிச்சல் சாந்தர் இல்லாத இடத்துல வந்து நான் நமன்தீரை உள்ள வச்சிருக்கோம். அண்ட் ஷர்துல் தாக்கூரை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். தீபக் சேருக்கு சப்போஸ் அவருக்கு அவர் ஃபார்ம் சரியில்லை அப்படின்னா இந்த டீம்ல வந்து ஷர்துல் தாக்கூர் ஃபிட்டின் ஆவாரு. அவர் பேட்டிங்கும் ஆடுற கேப்பபிலிட்டி இருக்கனால ஒரு பவுலரையே இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வரலான்ட்டு மாதிரி இந்த ஸ்குவாட் ரெடி பண்ணிருக்கு. அல்லா கசன்ஃபரை ஒரு இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வர மாதிரி இந்த ஸ்குவாட்ல. இது எப்படி இருக்கு? இந்த டீம்ல வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் ஆகுறாரு. பவுலிங் ஓகே. நான் வந்து பவுலிங் வந்து ஒரு 160, 170 டோட்டல் ஸ்கோர் கொடுத்தா கூட டிஃபெண்ட் பண்ற பவுலிங் தான் இது. நான் அது டவுட்டே சொல்ல மாட்டேன். ஏன்னா அல்லா கசன்பர் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, அவரெல்லாம் பெஞ்சின் பண்ண முடியாத ஒரு பிளேயர். ஆனா வேற வழி இல்ல. அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னா கண்டிப்பா டீம்ல ஃபிட்டின் பண்ணிருக்கலாம். ஒரு T20 ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் கொஞ்சமாச்சும் பேட்டிங் பண்ணணும். ஆனா அல்லா கசன்பர் கிட்ட பேட்டிங் சுத்தமா இல்ல. ஆப்கானிஸ்தானோட வருண் சக்கரவர்த்தினே சொல்லலாம். அவர் அதே பவுலிங் ஸ்டைல் தான் அவர் பண்றாரு. நமக்கு வருண் சக்கரவர்த்தி இந்தியா டீமுக்காக எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். சோ அந்த காரணத்தினால ஒரு பேட்டிங் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா நான் கொண்டு வந்திருப்பேன். ஒரு பேட்ஸ்மேன் இங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க இந்த ஸ்குவாட்ல. இன்னொன்னு சர்துல் தாக்கூர் ஓகே. அவர் வந்து ஆல்ரவுண்டரானா ஏதோ பண்ணுவாரு. எப்பப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாரு சர்துல் தாக்கூர். அதுல அவர் ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ண மாட்டேன். தீபக் சக்கர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான். ஒரு 1.5 ஆல்ரவுண்டர் அவரு. மத்தபடி மத்தபடி நமன்தீர் வந்து ஓகே. அவர் லைட்டா ஒரு ஆஃப் ஸ்பின்மே கொடுப்பாரு. ஒரு 2 ரைட் ஹேண்டர்ஸ் கிரீஸ்ல இருந்தாங்கன்னா, சாரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிரீஸ்ல இருந்தாங்கன்னா ஒரு ஓவர் 2 ஓவர் தள்ளலாம் அவரை வச்சு. சோ ஓகே. இந்த டீமும் வந்து பேட்டிங் கொஞ்சம் வீக், பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி இந்த டீமை நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல வந்து தீபக் சக்கரை வந்து பவர் பிளேக்குள்ளேயே முடிச்சாகணுங்கிற வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. சர்துல் தாக்கூர் வந்து பவர் பிளேயும் போடுவாரு, ஸ்லாக் ஓவர்ஸ்லயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. ஆனா வாரி வழங்க மல்லல் ஆயிடுவாரு சர்துல் தாக்கூர். சோ அது ஒரு ப்ராப்ளம் தான். மத்தபடி இந்த டீம் வந்து பவுலிங் டாமினேட் பண்ற டீமா இருக்கு இந்த ஸ்குவாட். ஓகே. வேற எதுவும் சேஞ்சஸ் நான் பண்ண விரும்பல. நீங்க சொல்லிடுங்க உங்க கருத்தை. ஓகே. ஓகே. இந்த ஸ்குவாட்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அல்லா கசன்ஃபர் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னரை கூட வந்து வெளியில வைக்கிற மாதிரியான பவர் இந்த டீம் கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எந்த டீமும் வெளியில உட்கார வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அட்லீஸ்ட் காம்பினேஷன் உடஞ்சாலாச்சு விளையாடி நாசமா போனா கூட வெளியே விடுவாங்களோட சரி. இந்த டீம் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே வெளியே வச்சிருக்காங்க. சோ எனக்கு அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப மிச்சல் சாந்தனர் ஆடுவாரா இல்ல அல்லா கசன்ஃபர் ஆடுவாரா? சப்போஸ் அவங்க ஒரு 3 to 4 மேட்ச் லாஸ் பண்றாங்க சீசனோட. எம்ஐ பத்தி தெரியும். ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 மேட்சஸ் வந்து
கொஞ்சம் அப்படியே ஃபார்ம் பிடிக்கிறதுக்கு ஸ்லோவாகும். போன சீசன் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஜெயிச்சோடனே ஒரு மொமெண்டம்ல வந்தாங்க. ரவுண்டா 6 out of 6 வின் பண்ணி எலிமினேட்டர் வரைக்கும் வந்தாங்க. குவாலிஃபயரா ஆடினாங்க ஆக்சுவலி. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் கசன்ஃபர் உள்ள வர முடியுமா சப்போஸ் ஒரு 4 மேட்ச் ஃபெயில் ஆனா? வாய்ப்பு இல்லையா? மிச்சல் சாண்டர்லாம் இல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அல்ல கசன்ஃபர் ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல. அந்த காம்பினேஷன் வந்து உதவாங்க பேட்டிங்ல. அல்ல கசன்ஃபர் வந்து ஒரு சின்னதா ஒரு 10 பாலுக்கு ஒரு 15 ரன் அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயரா இருந்தாருன்னா கூட உள்ளாடி கொண்டு வந்துடலாம். யாரு சர்துல் டாக்கூர், தீபக் சக்கர் இருக்கிற பிளேஸ் அங்க ஆட வச்சிருந்திருக்கலாம் அவரை. அவங்க அந்த மாதிரி கூட கேபபிலிட்டியில இல்ல அவரு. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்பவுமே வந்து எம்ஐ வந்து இந்த மாதிரி போக மாட்டாங்க. நம்பர் 7 நம்பர் 6 பேட்டிங் முடிகிற மாதிரியான டீமோட போக மாட்டாங்க. அவங்களுமே வந்து ஆல்ரவுண்டர்ஸ் கீழே வரைக்கும் வச்சுக்க தான் பார்ப்பாங்க. ஜிடி தான் வந்து மேல வரைக்கும் தள்ளிக்கிட்டு பியூர் ஃபுல்லா பவுலிங் போயிட்டு இருப்பாங்க. பவுலர்ஸா போயிட்டு இருப்பாங்க. நம்பர் 7ல இருந்தே அவங்க பவுலிங் ஆரம்பிச்சிடும். பியூர் பவுலர் ஆயிருவாங்க நம்பர் 7ல இருந்த ஜிடிக்கு. எம்ஐக்கு அந்த கதையே கிடையாது. அவங்க வந்து நம்பர் 8 வரைக்கும் ஒரு காலத்துல நீங்க நினைங்க, பார்த்தி பட்டேல், ரோஹித் சர்மா, நிதிஷ் ராணா, கர்ணன் போலாடு, ஹர்திக் பாண்டியா, இன்னும் கீழே மறந்துடுச்சு. இன்னும் கீழே இருந்தாங்களே, இது பேர் இருந்துச்சு. 2015-16 டைம்ல தான் சொல்றேன். அந்த புனே கூட ஃபைனல் பண்ண டீமை பத்தி நான் பேசிட்டு ராயுடு இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருந்த டீம் அது. இப்போ நீங்க சொல்றத கணக்கு பார்த்தா நம்பர் 7ல எல்லாம் அவங்க பேட்டிங் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்பர் 7ல க்ளோஸ் பண்ற டீம் வந்து முட்டாத்தனமா பண்றவங்க தான் நான் சொல்லுவேன். அதான் ஜிடி பண்ணிட்டு இருக்கு. இன்னுமே அவங்களுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்த காலத்துல இருந்தும் நான் ஏன் ஜிடி எங்க உதைக்கிறேன்னா, அவங்க வந்து சும்மா இப்படி தாரவாத்து கொடுத்துக்கிட்டோம்னா அவங்க டீம் இந்த நிலைமைக்கு தான் போகும். அதுதான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. நம்பர் 7 நம்பர் 8ல எல்லாம் வந்து ஒரு நம்பர் 8ல ஓகே, ஒரு பேட்டிங் கொஞ்சம் ஒரு ஹேண்டி பேட்டர், ஒரு பிரீமியம் பவுலர் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தா போதும். அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். எல்லா டீமும் அதான் பண்ணுவாங்க, பண்ணி தான் ஆகணும். வேற வழியில இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்துடுச்சு. ஸ்கோர் வந்து 180 185 எல்லாம் இல்ல, இப்போ 220 to 25 ஆயிடுச்சு மினிமம் ஸ்கோர். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்கோரை வந்து அடிச்சு ஜெயிக்க முடியும். சோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஏதாவது ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் லைக் சென்னை அந்த மாதிரி இடத்துல மேபி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? லைக் சப்போஸ் அவங்க ஒரு டிகாக்கே உட்கார வைக்கிற மாதிரி நிலைமை வந்ததுன்னா சொல்றேன். டிகாக்கு அண்ட் ரிக்கல்டன் 2 பேருமே நம்பாத ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் யாரோ ஒரு யங்ஸ்டர் ட்ரை பண்ணி கூட பண்ணி பார்க்க வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ணி பார்த்தாலுமே பேட்டிங் வீக் ஆயிருமே ப்ரோ. அப்படி பண்ணி பார்த்தாலுமே பேட்டிங் வீக் ஆயிரும். ஏன்னா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ரியான் ரிக்கல்டன் ஆட வைக்காம வில் ஜாக்ஸ், இந்த ரியான் டிகாக்கையும் ஆட வைக்காம வில் ஜாக்ஸை ஓப்பனிங் ரோஹித் சர்மா கூட அனுப்பி விட்டா வேணா அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் கொடுப்பாரு. அது ஒண்ணுதான் வழி, வேற வழி இல்லை. ஏன்னா நீங்க வந்து என்னதான் நீங்க இந்தியன் பிளேயர் தூக்கி போட்டாலும் இங்க ஃபாரின் பிளேயர் கொண்டு வந்து ஒரு பேட்டிங் அங்கேயும் நமக்குமே நம்பர் 7 வரைக்கும் தான் பேட்டிங் இருக்குது. ஸோ அந்த காரணத்துல அதை பண்ண மாட்டாங்க. நமன் தீர் தான் கை சுத்துவாரு. நீங்க சொன்ன மாதிரி சேப்பாக் பிச்சோ இல்ல லக்னோ பாரி பிச்சு, அந்த மாதிரி லக்னோ சேப்பாக் எல்லாமே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப டாமினேட் பண்றக்கூடிய பிச்சு. அந்த பிச்சஸ்ல எல்லாம் போயிட்டீங்கன்னா நமன் தீர் வந்து கை சுத்துவாரு. அந்த ஒரு 2 ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு 10 ஓவர் ஸ்பின் வச்சு ஓட்டிட்டு மீதி இருக்கிற 10 ஓவர் வந்து இல்ல 12 ஓவருமே ஸ்பின் வச்சு ஓட்டிக்கிட்டு மீதி இருக்கிற 8 ஓவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு கட்டுப்படுத்திடுவாங்க. சோ அந்த காரணத்தினால பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீம்ல வந்து எல்லாமே இருக்குது. ஒரு ஆஃப் ஸ்பின் வேணுமா நமந்தீர் போடுவார் பார்ட் டைமர், ஒரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் வேணுமா சேட்னர் இருக்காரு, ஒரு ஆல்ரவுண்டர் வேற பேட்டிங் மேக் பண்ணுவாரு, ஒரு ஒரு லெக் பவுலிங் போடணும்னா மயங்க் மார்க்கண்டே இருக்காரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா வெரைட்டி ஆஃப் பவுலிங்குமே இங்க இருக்கு. வேற சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. நல்லா தான் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு, பார்ப்போம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையும்னா எனக்கு தெரிஞ்சு அல்லாஹ் கசன்ஃபருக்கு பதில் அவங்க ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலரே ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அன்சோல்டா தான் போச்சு. நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் ஒரு பென் ராஷியஸ் மாதிரியான ஒரு பிளேயர் கூட எடுத்து போட்டிருந்தா அந்த பிளேஸ்ல சப்போஸ் போல்ட்டுக்கு ஒரு பேக்கப்பா இருந்திருக்கும். இப்போ அல்லாஹ் கசன்ஃபரை எடுத்துட்டு யூஸ் பண்ணாத ஒரு நிலைமையில வச்சிருக்காங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஆஃப்டர் 2020க்கு அப்புறமாவே அவங்க வந்து கொஞ்சம் போரா யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்குவாட் செலெக்ஷன் இல்ல, ஆக்ஷன்ல ஜஸ்ட் பிக் பண்றதை வச்சு சொல்றேன். நீங்க சொன்னீங்க பென் டாசிஸ்ல எடுத்து போடலாம் அப்படின்னு. ஆனா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல. பென் டாசிஸ் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ட்ரெண்ட் போல்ட் இன்ஜுரியானா கரெக்டா கொண்டு அந்த இடத்துல வச்சிடலாம் அவரை. ஆனா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. எனக்கு தெரிஞ்சு டிகாக்கே அவங்க சொல்லி தான் 1 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ண வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வாஸ்தவம் அதுதான். ஏன்னா அவர் பாட்டுக்கு 2 கோடில ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க, போயிருக்கவே மாட்டாங்கன்னு தோணுது. சோ அந்த வகையில பார்க்கும்போது ஓகே, அவங்க நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜாக்கப் டஃபியை வந்து வில் ஜாக்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாக்கப் டஃபிக்கு போயிருக்கலாம். எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருந்துச்சாங்க. லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு லிசார்ட் வில்லியம்ஸ்னு ஒரு பிளேயர் இருந்தார், அவருக்கு போயிருந்திருக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அந்த வில் ஜாக்ஸ்ங்கிற ஒரு பிளேயர் ரிட்டர்ன் பண்ண போய் அவரை விட்டு இருந்திருக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா வில் ஜாக்ஸ் மாதிரியான ஒரு பிளேயர் இன்னொரு டீமுக்கு போனா அவர் ஸ்ட்ரென்த் பண்ணிடுவார் அந்த டீம். இப்போ வில் ஜாக்ஸ் வந்து ஒரு சிஎஸ்கே மாதிரியான டீம், சிஎஸ்கே செட் ஆக மாட்டாங்க. நாங்க வந்து ஆல்ரெடி ஓப்பனிங் அவங்க வந்து ஃபாரின் காம்பினேஷனை விட்டுட்டாங்க. ஃபாரின் காம்பினேஷனை விடாம பட்சத்துல அவங்க வந்து சமோதர எந்த டீமுக்கு போயிருந்தா கரெக்டா இருந்திருப்பாரு?
ஒரு லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஆர்சிபி ஓப்பனிங் ஆர்சிபிக்கு வந்து தேவைப்படுது பேக்கப் பிக்கர் இருக்காரு. ஏதோ ஒரு டீம் கண்டிப்பா பேஸ் பிரைஸ்ல தூக்கிடுவாங்க, பெரிய அமௌண்ட்டுக்கு போக மாட்டார் வில் ஜாக்ஸ். அந்த பேஸ் பிரைஸ்ல தூக்கும்போது என்ன ஆயிரும்னா, எந்த டீமுக்கெல்லாம் ஓப்பனிங் ஸ்பாட் வித் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு பிளேயர் வேணுமோ கண்டிப்பா அந்த டீம் தூக்கி போட்டுருவாங்க. நேச்சுரலி வந்து சிஎஸ்கே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த வாட்டி அவங்க வந்து சிஎஸ்கே ஃபாரின் காம்பினேஷன் போயிட்டு இந்தியன் காம்பினேஷனுக்கு மாத்திட்டாங்க ஓப்பனிங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அப்படி நினைச்சிருக்கேன் ஒருவேளை எம்ஐ நம்ம வந்து ரீட்டைன் பண்ண வேண்டாம், இந்த ரீட்டைன் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ண வேண்டாம், மற்ற டீமுக்கு போய் ஸ்குவாட ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ராகுல் திவாத்தியுமே அதுக்கு தான் ஜிடி வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. அவர் போய் மற்ற டீமை குறைக்காம இருந்தா சரி, துரத்தி விடுங்க. அவனை எதுக்கு வச்சுக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ராகுல் திவாத்தியாவை. அவன் ஸ்மார்ட்டும் விளையாடல, எதுவும் விளையாடாம அவன் என்னத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இன்னும் டீம்ல. அதுவும் பிளேயிங் லெவல்ல வேற இடம் கொடுக்குறாங்க, வேற மற்ற பிளேயர்ஸே இல்லாத மாதிரி. வாஷிங்டன் சுந்தர் ஆடிட்டு வச்சு போயிருக்கலாம் அந்த இடத்துக்கு பதிலா எல்லா மேட்சுமே. ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ண பாக்குறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அப்ப வில் ஜாக்ஸும் அப்புறம் பாத்தீங்கன்னா அல்லா கசன்பர் இவங்க 2 பேர் தான் எம்ஐக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கிறாங்க. ஒரு காம்பினேஷன்ல செட் ஆகாத பிளேயர்ஸ் இருக்கிறதுனால ஒரு தலைவலி. அந்த 2 இது வந்து ஒரு ஆல்ரவுண்டருக்கோ இல்ல ஒரு பவுலருக்கோ யூஸ் பண்ணிடலாம், ஜஸ்ட் பியூர் இந்தியன் ஸ்பின்னருக்கு போயிட்டு. ஓகே, எம்ஐ எங்க முடிப்பாங்க அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அது பாத்துடலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப எம்ஐ எந்த பொசிஷன்ல முடிப்பாங்க, அவங்க சீசன் எப்படி போகும் 2026 ஐபிஎல்ல? எம்ஐ வந்து நம்ம டாப் 4ல முடிச்சிருவாங்க. ஐ திங்க் நம்பர் 3ல முடிக்க சான்சஸ் இருக்கு. நம்பர் 3ல முடிச்சிருவாங்க. நான் என்னோட டாப் 4 இப்போ தான் நம்மளோட லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். என்னோட டாப் 4 நான் சொல்லிடுறேன். ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ், எம்ஐ, அப்புறம் வந்து சிஎஸ்கே. இந்த 4 டீம் தான் என்னோட டாப் 4. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் வந்து குவாலிஃபை ஆவாங்க. கப்பு வின் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபைனல்ஸ் போக கூட சான்ஸ் இருக்கு. ஃபைனல் போக கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா எம்ஐ டீமை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க வந்து குவாலிஃபை மட்டும் ஆயிட்டாங்கன்னா அந்த டீம் வந்து குவாலிஃபை முடியாது. லாஸ்ட் இயர் மட்டும் தான் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குவாலிஃபை ஆகி உள்ள போக முடியாம வெளியில வந்தாங்க. ஆனா அவங்க ஃபைனல்ஸ் போயிருந்தாங்கன்னா வின் பண்ணிருப்பாங்க. பஞ்சாப் போனதுக்கு பதில் அவங்க போயிருந்தாங்கன்னா ஆர்சிபி கிங்ஸ் வின் பண்ண. ஏன்னா எல்லாமே இந்த டீம்ல இருந்துச்சு, சுருட்டி இருப்பாங்க லோக ஸ்கோரிங்லேயே டீமை. ஏதோ சின்ன ஒரு பேட் லக்கு. ஸோ அந்த காரணத்தினால இந்த டீமோட ரேட்டிங் நான் என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த டீமுக்கு வந்து 8.5 கொடுப்பேன். ஏன்னா நான் எல்லாமே கிளியரா தான் இருக்கு. அந்த 1.5 எதுக்கு நான் குறைக்கிறேன்னா, டாப் பவுலிங் யூனிட்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேக்கப் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. சாரி, பவுலிங் யூனிட்ல பேட்டிங் யூனிட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேக்கப் இல்லையோன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு காரணத்தால தான் அந்த 1.5 நான் குறைச்சு நான் வந்து 8.5 கொடுக்குறேன். டாப் 4ல நம்பர் 3 பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் ஜஸ்ட் சொல்லிடுறேன். அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன 8.5 தரலாம், ஏன்னா எல்லா பேசஸும் கவர்டு. 1-2 பேக்கப்ஸ் மட்டும் அங்கங்க மிஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது, அந்த பவுலிங்லயோ பேட்டிங்லயோ சரி. ஒரு எக்ஸ் ஃபேக்டரோட பிளேயர்ஸ் மிஸ் ஆகுது. அந்த எப்பயுமே எம்ஐக்கு நல்லா பண்ண சீசன்லாம் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து கன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஒரு டிஃபரன்ஸ் மேக்கரா இருப்பாங்க அந்த ஸ்குவாட்லயே, மேட்ச்லயே. அதுதான் கொஞ்சம் குறையுது. ஸோ அதனால 8.5 தரலாம். இவங்களும் குவாலிஃபை ஆயிடுவாங்க தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஒரு 4th முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அது மேபி அந்த 4th பொசிஷனுக்கு தான் இவங்க ரொம்ப ஒரு சண்டை இருக்குமோ அந்த வாட்டி, அப்படின்னு தான் தோணுது. ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடலாமா ப்ரோ? அப்படியே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எம்ஐ வந்து நீங்க சொல்றீங்க நிறைய வீடியோஸ் இருக்கு. ஒன்னு நம்ம ஃபியூச்சர்ல பண்ணுவோம். ஐபிஎல் ஷெட்யூல் வேற அங்க நடக்க போகுது, இங்க நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோவா பண்ணுவோம். ஐபிஎல் ஏன்னா எலெக்ஷன்ஸ் 2-3 ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. தமிழ்நாடு, அசாம், பெங்கால், இந்த 3 ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போறனால ஸ்குவாட் வந்து ஒரு சில டீம்ஸ்க்கு வந்து அங்கங்க மாத்தி ரெண்டு ஹோம் கிரவுண்ட், 3 கிரவுண்ட் ஹோம் கிரவுண்ட் மாத்தி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்னங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பத்தி பேசுவோம். அது எல்லாமே வந்து ஒரு நியூஸ் மாதிரி தான் வந்திருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நம்ம பேசுவோம் நெக்ஸ்ட் வீடியோல. பேச வரும்போது இன்னும் நம்ம கூட இருக்கிற பழைய டீம்மேட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நானுமே ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இப்பதான் வந்து ஜாயின் ஆயிருக்கேன். கொஞ்சம் பிஸி, வெளியில எல்லாம் போய் ஊருக்கு போய் பொங்கல் அது இதுன்ட்டு. ஸோ அந்த காரணத்தால இனிமேல் ரெகுலரா வீடியோஸ்ல வருவேன், ஜாயின் பண்ணுவேன். என்டர்டெயின் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸ் என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் எல்லாம் இப்ப பெருசா வரதில்லை, என்னன்னு தெரியல. வியூஸுமே பெருசா இப்போ கொஞ்சம் கம்மி, டிப்பான மாதிரி இருக்கு. ஒருவேளை அது வந்து சிஎஸ்கே வீடியோ, எம்ஐ வீடியோ, ஆர்சிபி வீடியோ பண்ண மட்டும் தான் வருமா, இல்ல இந்த மாதிரி டீம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினா உங்களோட என்ன குறைகள், என்ன ஒரு உங்களுக்கு வந்து எங்களை வந்து எதோ சொல்லணும்னாலும் கமெண்ட்ல வாங்க, நாங்க ரிப்ளை பண்றோம் எல்லாத்துக்குமே. லைவ் எல்லா சண்டே லைவ்லயுமே அதை நாங்க மென்ஷன் பண்றோம். ஆக்சுவலி லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸா நம்ம சேனலை ஃபாலோ பண்ற ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்தியா மேட்ச், C20 எல்லாத்தையும் பத்தி பேசியிருந்தோம். அந்த வீடியோ இப்போ ரீசெண்டா அப்லோட் ஆச்சு நம்ம சேனல்ல. அது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஐபிஎல் இதோட ஒரு நிறைவுக்கு வருது அந்த போஸ்ட் ஆக்ஷன் அனாலிசிஸ். இதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அப்படியே இந்தியா அந்த T20 வேர்ல்ட் கப் அந்த ஷிஃப்ட் அப்படியே வந்துடும். ஸோ அதுல ஒரு நிறைய கண்டென்ட்ஸ் வரும் உங்களுக்கு. பிளஸ் SA20யோட
அந்த ஒரு ஃபைனல் செட் ஆஃப் பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கும் வீடியோஸ் மேபி லைவ்ல வந்தா வரும். அதான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். பாய் கைஸ்.